வெற்றி அப்பா, அந்த உதவக்கரையை வர சொல்லு. ஏய் இங்க வா. யாரு முன்னால் அவன் வீரத்தை காட்டி ஹீரோ ஆகணும்னு நினைச்சானோ அவன் ஹீரோ இல்ல, வெறும் ஜீரோன்னு தெரியணும். தெரிய வைப்பேன். இவளை போய் அந்த வளம்பையில கூட்டு வர சொல்லு. இவ கண்ணு முன்னால அவன் குடிஞ்சு பூட திறக்கணும். உங்க அப்ப எவ்வளவு பெரிய ஹீரோன்னு அப்பத்தாண்டா தெரியும் பெரியவனே. ஏய் என்ன நின்னுட்டு இருக்க? போ. சரிண்ணே. மாமா, என்னாச்சு? எதுக்கு இப்படி மூச்சு வாங்க முடியாற? தண்ணி குடி. என்னாச்சு? அப்பா உங்ககிட்ட இருந்து கையோட ரைஸ் மில்க் சாவியை வாங்கிட்டு வர சொன்னாரு மாமா. எதுக்கு? மில்ல திறக்கிறதுக்கு தான். ஓ, ஒன்ன வச்சு கேம் ஆடுறாரா? என்ன வச்சு இல்ல மாமா, மினிஸ்டரை வச்சு. என்ன சொல்ற? மினிஸ்டரோட பிஏ அங்க வந்திருக்காரு. உடனே உங்ககிட்ட போய் சாவியை வாங்கிட்டு வர சொன்னாரு. சரி, அதுக்கு நீ ஏன் இப்படி மூச்சு அரைக்க ஓடியார? அப்பா தான் என்ன உடனே போன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு மாமா. என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்றானா? மாமா, மினிஸ்டரோட பிஏ வந்தா உங்களை ஏதாவது சொல்லுவாங்களா? என்னதுக்கு சொல்லுவாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆனா அவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு மாமா. பூங்குடி, நாம எந்த தப்பும் பண்ணாத வரைக்கும் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை, சரியா? சரி, நீங்க முதல்ல சாவியை கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன். அதான் மினிஸ்டரே சொல்லிட்டாரே மாமா, அப்புறம் என்ன? அவர் சொல்லிட்டா? அங்க அப்படிதான் மாமா பேசிக்கிறாங்க. அவர் சொன்னா உடனே சாவியை கொடுத்துடணுமாமே. சரி. எதுக்கு மாமா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீங்க கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன். சரி இரு, நானும் வரேன். ஐயோ வேண்டாம் மாமா. ஏன் இப்படி சொல்ற? இல்ல மாமா, நீங்க போனா மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனை வரும், அதான். அதுக்காக மினிஸ்டரை போய் பார்க்காம இருக்க முடியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு. மினிஸ்டர் இல்ல மாமா, அவரோட பிஏ தான் வந்திருக்காரு. ஐயோ, பிஏவா? பிஏனா மினிஸ்டரை விட பெரிய ஆளாச்சே. அவரை பார்க்கல இன்னும் பெரிய தப்பா போயிடுமே. ப்ளீஸ் மாமா, நீங்க வந்தா வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒன்னும் கவலைப்படாத. என்னதான் பிரச்சனை வருதுன்னு நானும் பாக்குறேனே. வா போலாம், வா. அத்தை, அத்தை. என்னம்மா, என்னாச்சு? அத்தை, ரைஸ் மில்ல ஏதோ பெரிய பிரச்சனையா? என்னம்மா, என்ன சொல்ற? ஆமாங்க அத்தை, வளவனப்பா ரைஸ் மில்ல பூட்டி சீல் வச்சுட்டாராம். ஐயோ கடவுளே, உனக்கு யார் சொன்னது? இப்பதான் அத்தை உங்க புள்ள போன் பண்ணாரு. அண்ணே ஏன் இப்படி பண்ணுச்சு? அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாரே. என்னன்னே தெரியல அத்தை. ஏதோ கும்பலா வந்தாங்களாம், சீல் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. சும்மாவே அந்த மனுஷன் ஆட்டமா ஆடுவாரு. இப்போ கால்ல சலங்கையை வேற கட்டி விட்டாச்சு. இப்ப என்ன ஆட்டம் ஆட போறாரோ, என்ன பண்ண காத்திருக்காரோ ஒண்ணுமே புரியலையே. ஐயோ அத்தை, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அத பத்தி நமக்கு எதுக்கு? தேவையில்லாம இந்த விஷயத்துல நம்ம பூங்குடியில நடுவுல மாட்டிட்டு இருக்கான். என்னடி சொல்ற? ஆமா அத்தை, பூங்குடிய பகடக்காயா வச்சுட்டு மாமாவும் வளவன் சித்தப்பாவும் பெரிய சண்டையே போட்டிருக்காங்க. ஐயோ, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லேன். பூங்குடி மாமாக்கும் உங்க புள்ளைக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போனால. ஆமா. அந்த நேரத்துல வளவன் சித்தப்பா அங்க வந்து மில்ல பூட்டி சீல் வச்சிருக்காரு. ஏன் முன்னால வந்து அந்த வளவன் என்கிட்டயே வீரத்தை காட்டிட்டு போறானா? அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு மாமா சொல்லிருக்காரு. ஐயோ, அவளுக்கு போனை போட்டு உடனே வீட்டுக்கு வர சொல்லுவேன். என்னத்த, அவரு கையாலதான் ரைஸ் மில்ல ஓபன் பண்ணணும்னு வீரப்பா மாமா நின்னுட்டு இருக்காராம். அதனால நம்ம பூங்கொடிய யூனியன் ஆபீஸ்க்கு அனுப்பி சாவியை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சிருக்காராம். பூட்டி சீல் வச்சுட்டு போயிட்டாக, எப்படி சாவியை திருப்பி தருவாக? ஏதோ மினிஸ்டரோட பிஏ வந்தாராம், அப்படி சொல்லி சாவியை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சிருக்காராம்.
அட கடவுளே, என் பொண்ணுக்கு எதுக்கு இப்படி ஒரு சோதனை? அவளை போட்டு ஏன் இந்த பாடுபடுத்துற? என்ன பெரியவனே, இவ வர்ற, அவன் வரமாட்டான். பாத்தீங்கல்ல, அவன் யாருக்கு அடக்க மாட்டான். மினிஸ்டர் பெரிய மினிஸ்டர் கேட்டிருப்பான். வரல இல்ல, யாரையும் மதிக்க மாட்டான். அண்ணே மாமா வந்துட்டு இருக்காரு.